கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். சங்கீதம் 5:7, நானோ உமது மிகுந்த கிருபையினாலே உமது ஆலயத்துக்குள் பிரவேசித்து உமது பரிசுத்த சந்நிதிக்கு நேரே பயபக்தியுடன் பணிந்து கொள்வேன். ஆண்டவரோடு இசைந்திருக்கிற இருதயம் உள்ளவர்களாய், கபடற்றவர்களாய் வாழ்கிறவர்கள் மேல் அவர் தம்முடைய இரக்கத்தை பொழிந்தருளுகிறார். தேவன் தம்முடைய பிள்ளைகளிடத்திலிருந்து எதிர்பார்ப்பதெல்லாம் அவர்கள் அவருடைய இரக்கத்தை பெற்றனுபவிக்கும்படி அவருக்கு பயந்தவர்களாய் வாழ வேண்டும் என்பதே ஆகும். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு ஓய்வு நாள். இன்றைக்கு தேவனுடைய பாதத்தில் நேரம் செலவு பண்ண விரும்புகிற மற்றும் அவருடைய ஆலயத்தில் வாசம் பண்ண விரும்புகிற தம்முடைய பிள்ளைகள் மேல் கர்த்தர் பிரியமாயிருக்கிறார். அவருக்கு பயந்து அவருடைய ஆவியானவரால் நடத்தப்பட்டு நீதியின் பாதைகளில் நடக்கிறவர்கள் மேல் கர்த்தர் பிரியமாயிருக்கிறார். இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையை அவருக்கு முற்றிலுமாய் ஒப்பு கொடுத்து அவரோடு நடக்கிற அனுபவத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். காலையிலும் மாலையிலும் ஆண்டவரை நோக்கி நீங்கள் கூப்பிடும்போது அவர் உங்கள் ஜெபங்களுக்கு செவி கொடுப்பார். பிரியமானவர்களே, கர்த்தர் மேல் நீங்கள் உங்களுடைய நம்பிக்கையை வைத்திருக்கும் போது உங்களுக்காக அவர் அபரிமிதமான இரக்கங்களை சேர்த்து வைத்திருக்கிறார். நீங்கள் எப்பொழுதும் அவருடைய அன்பில் மகிழ்ந்து களி கூறுவீர்கள். சாத்தானின் தாக்குதலிலிருந்து உங்களை கர்த்தர் பாதுகாக்கிறார். அவருடைய கண்களில் தயவு கிடைக்கும்படியாக, அவருடைய எண்ணிலடங்காத இரக்கத்தை பெறும்படி, நீதியின் பாதையில் நடத்தும்படி ஆண்டவரிடத்தில் கேட்பீர்களா? ஏனென்றால் நீங்கள் அவருடைய பாதுகாப்பின் நிழலை அனுபவிக்கிறபடினால் அவருடைய இரக்கத்தை இன்னும் அதிகமாய் பெற்றுக்கொள்ளும்படி அவரை துதித்து கொண்டே இருங்கள். நாம் ஜெபிப்போமா? அன்பின் ஆண்டவரே, ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. நீர் எங்கள் மேல் பாராட்டின அளவில்லாத இரக்கங்களுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் எப்பொழுதும் உடைய தயவை பெற்றுக்கொள்ள உதவி செய்வீராக. இந்த ஓய்வு நாளிலும் கூட உம்முடைய மிகுந்த கிருபை அனுபவிக்க கிருபை தாங்கப்பா. உம்மை எப்பொழுதும் துதித்து கொண்டே இருந்து உம்முடைய இரக்கத்தை வாழ்நாள் முழுவதும் பெற்றுக்கொள்ள உதவி செய்வீராக. நீர் எப்பொழுதும் எங்கள் மேல் பிரியமாயிருக்கும்படி நாங்கள் வாழ அனுக்கிரகம் செய்யுங்கப்பா. ஆண்டவரே, உம்முடைய அன்பை விட்டு நாங்கள் ஒருபோதும் பிரிந்து செல்லாதபடி எங்களை உம்முடைய பாதையில் நடக்க உதவி செய்யுங்க. எங்களை உம்முடைய கனத்துக்குரிய பாத்திரமாய் பயன்படுத்துவீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன்.